மே 1ஆம் தேதி முதல் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் முன்பதிவு செய்யும் விதிமுறைகளில் மிக முக்கிய மாற்றங்கள் கொண்டுவரப்படலாம் என்ற தகவல்கள் கிடைத்துள்ளது. இதனால் எல்பிஜி பயனாளர்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவார்களா என்ற கேள்வி சமூக வலைதளங்களில் இப்போது பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்த கேள்விக்கான விடையை இப்போது இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக சுருக்கமாக பார்க்கலாம். மே மாதம் நெருங்கி வருவதால் எல்பிஜி சிலிண்டர் முன்பதிவு விதிகளில் மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. பிப்ரவரி மாத இறுதியில் தொடங்கிய ஆசிய போர் ஆனது உலகளாவிய எரிசக்தி துறையை முடக்கியுள்ளது. இதனால் விநியோக பற்றாக்குறை, விநியோக தாமதங்கள் மற்றும் விலை உயர்வுகள் ஏற்பட்டு உள்ளன. ஆனால் இந்த முறை மே 1, 2026 முதல் விலைகளில் மட்டும் இல்லாமல் சிலிண்டர் முன்பதிவு மற்றும் விநியோக செயல்முறையிலும் சில குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம் மற்றும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் போன்ற அரசுக்கு சொந்தமான எண்ணெய் நிறுவனங்கள் தங்களின் விநியோக முறைகளை மேலும் வெளிப்படையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் மாற்றுவதற்காக புதிய வழிகாட்டுதல்களை செயல்படுத்தி வருகின்றன. எரிவாயு கள்ளச்சந்தையை கட்டுப்படுத்துவதும், மானியங்களும் சிலிண்டர்களும் சரியான வாடிக்கையாளர்களை சென்றடைவதை உறுதி செய்வதும் இந்த மாற்றங்களின் மிக முக்கிய நோக்கமாக இருக்கிறது. வருகின்ற மே 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் புதிய கட்டுப்பாடுகளை இப்போது பார்க்கலாம். அதாவது அறிக்கைகளின்படி இந்தியன் ஆயில், பிபிசிஎல் மற்றும் ஹெச்பிசிஎல் போன்ற எண்ணெய் சந்தைப்படுத்துதல் நிறுவனங்கள் எல்பிஜி சிலிண்டர்களை விநியோகம் செய்வதற்கான புதிய விதிகள் மற்றும் வழிகாட்டுதல்களை குறித்து தீவிரமாக விவாதித்து வருகின்றன. 2026 மே மாதத்தில் இதுகுறித்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது மாதாந்திர எல்பிஜி முன்பதிவு மற்றும் விநியோக செயல்முறையின் தற்போதைய நிலையை முற்றிலும் மாற்றப்போகிறது. மே 1 முதல் அமலுக்கு வரும் விதிகளின் கீழ் டெலிவரி அங்கீகார குறியீட்டின் டிஏசி பங்கு இன்னும் முக்கியத்துவம் பெறும். இதுவரை பல பகுதிகளில் ஓடிபி கூட இல்லாமல் சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டு வந்தன. ஆனால் புதிய அமைப்பின் கீழ் அது கட்டாயமாக்கப்படலாம். இதன் பொருள் என்னவென்றால், விநியோகஸ்தர் உங்கள் வீட்டிற்கு சிலிண்டரை கொண்டு வரும்போது உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஒரு டிஏசி குறியீடு அனுப்பப்படும். அந்த குறியீட்டை இயந்திரத்தில் உள்ளீடு செய்த பின்னரே விநியோக செயல்முறை முழுமையானதாக கருதப்படும். உங்கள் மொபைல் எண் ஒருவேளை சிலிண்டர் முகமையில் புதுப்பிக்கப்படவில்லை என்றால் நீங்கள் சிலிண்டர் பெறுவதில் சிரமத்தை எதிர்கொள்ள நேரிடலாம். எனவே வாடிக்கையாளர்கள் தங்களுடைய தொலைபேசி எண் மற்றும் முகவரியை உரிய நேரத்தில் புதுப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். மே 1ஆம் தேதி முதல் சிலிண்டர் விலையில் ஏதேனும் மாற்றங்கள் கொண்டுவரப்படுமா என்பதையும் தெரிந்து கொள்வோம். அதாவது இந்தியா முழுவதுமே மே 1ஆம் தேதி முதல் எல்பிஜி விலைகள் திருத்தப்படும் என்ற வலுவான எதிர்பார்ப்பு உள்ளது. ஈரான் போருக்கு பிறகு இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் நாடு முழுவதும் 14.2 கிலோகிராம் எல்பிஜி சிலிண்டர்களின் விலையை ரூபாய் 60 உயர்த்தி உள்ளன. இருப்பினும் 19 கிலோகிராம் எல்பிஜி சிலிண்டர்களின் விலை ஒரே மாதத்தில் 3 முறை உயர்த்தப்பட்டு உள்ளது. ஏப்ரல் 2026 பெருநகரங்களில் 19 கிலோ எல்பிஜி சிலிண்டர்களின் விலை ரூபாய் 196 அதிகரித்து ரூபாய் 218 உயர்ந்தது. மார்ச் 7 அன்று எண்ணெய் சந்தைப்படுத்துதல் நிறுவனங்கள் ஒரு சிலிண்டரின் விலையை ரூபாய் 114.5 பைசா உயர்த்தியதை தொடர்ந்து அதற்கு முன்பாகவே மார்ச் 1, 2026 அன்று விலை ரூபாய் 28 அதிகரித்து ரூபாய் 31 உயர்த்தப்பட்டிருந்த நிலையில் இந்த விலை உயர்வு ஏற்பட்டு உள்ளது. அதாவது ஓடிபி அடிப்படையிலான விநியோக முறை நிரந்தரமாக்கப்படலாம். தற்போது 25 நாட்களாக உள்ள எல்பிஜி சிலிண்டர் முன்பதிவுக்கான முடக்க காலத்தை நிறுவனங்கள் மாற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓடிபி அடிப்படையிலான விநியோக முறையும் நிரந்தரமாக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சமீபத்திய அரசாங்க அறிவிப்பின்படி தற்போதைய புவிசார் அரசியல் சூழல் இருந்தபோதிலும் உள்நாட்டு எல்பிஜி, பிஎன்ஜி மற்றும் சிஎன்ஜி ஆகியவற்றின் 100% விநியோகத்தை அரசாங்கம் உறுதி செய்து உள்ளது. ஆன்லைன் எல்பிஜி சிலிண்டர் முன்பதிவுகள் கிட்டத்தட்ட 98% அதிகரித்து உள்ளன. அதே நேரத்தில் முறைகேடுகளை தடுப்பதற்காக விநியோக அங்கீகார குறியீடுகளின் அடிப்படையிலான விநியோகங்கள் கிட்டத்தட்ட 94% அதிகரித்து உள்ளன. அறிக்கைகளின்படி நீண்ட காலமாக கேஒய்சி நிலுவையில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கான விதிகள் கடுமையாக்கப்படலாம். எண்ணெய் நிறுவனங்கள் நீண்ட காலமாக செயலற்று இருக்கும் அல்லது ஒரே பெயரில் பல இணைப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கும் இணைப்புகளை நீக்கி வருகின்றன. மே 1 முதல் இத்தகைய பாதுகாப்பு சோதனைகள் அதிகரிக்கப்படலாம். மேலும் வீடு மாறும்போது தங்கள் முகவரியை புதுப்பிக்காதவர்கள் முன்பதிவு செய்யும் போது புதிய தடைகளை எதிர்கொள்ள நேரிடலாம். ஒரே நாடு, ஒரே எரிவாயு இணைப்பு போன்ற வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவதன் மூலம் தேவை உள்ளவர்கள் மட்டுமே மானியத்தின் பலனை பெற வேண்டும் என்பதே அரசின் நோக்கமாக இருக்கிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.